மக்கள் பொதுவாக நாத்திகத்தை விரும்புகிறாங்களா அப்படின்னா மக்களுக்கு ஒரு ஒரு ஆன்ம பலம் தேவைப்படுது. அப்புறம் அம்பேத்கர் இதை பற்றி தான் தொடர்ந்து பேசுறாரு. புத்தரா கார்ல் மார்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்ல மெயினாக பேசுறது உள்ளடக்கத்தை பற்றி பேசுறாரு. மக்களுடைய உள்ளடக்கத்தை. இப்போ சுதந்திரம் கிடைச்சிருச்சு, சகோதரத்துவம் வேணும்னா ஒரு சமத்துவத்தை நம்மளால பவர் மூலமா அப்ளை பண்ணலாம். நம்ம எல்லாரும் சமத்துவமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பவர் கிடைக்கிறப்போ அந்த பவர் மூலமா நம்ம சொல்லிடலாம். லைக் தீண்டாமை ஒரு பாவ செயல்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் புக்ல இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஒரு சொல்ல ஒரு கவர்மெண்ட் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பேப்பர்ல பிரிண்ட் பண்ணலாம், மக்கள் வீட்டு முன்னாடி ஒட்டலாம், இல்ல அவங்க கிட்டே சொல்லி மிரட்டலாம், நம்ம எல்லாம் ஈக்குவல்னு சொல்லிட்டு. அதை அவன் ஃபாலோ பண்ணணும்ல. அந்த ஃபாலோ பண்றது அப்படின்றது மனது மைண்டு தீர்மானிக்கிறது. மனது தான் தீர்மானிக்கிறது. அப்ப மனது ஆல்ரெடி நம்ம சம் ரிச்சுவல்ஸ்க்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோம். இங்க ஒரு லா இருக்கு. இந்த லா எழுதப்படாத ஒரு விதி. அது நம்முடைய சடங்கு தான். அது அந்த சடங்கு நம்ம ஃபாலோ பண்றப்போ அந்த சடங்குக்கு எதிரான நடவடிக்கைகளை உருவாக்கணும். அது மனதுக்குள்ள இருக்குது. அந்த மனது தூய்மை அடைவதற்கு மனதோட உள்ளடக்கத்தை நம்ம மாற்றி அமைக்கணும். அதுக்கு ரிலீஜியஸ் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் தன்னுடைய புத்தரா கார்ல் மார்க்ஸ் அவர் பேசுறாரு.